Hi viewers, welcome to Smartthagaval. நான் உங்கள் தியாகராஜன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றினா வீட்டில் வந்து ஸ்வீட் செய்கிறது எப்படின்னு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஸோ நான் சொல்லித்தர போகிறதில்ல, வேறு ஒருத்தர் சொல்லித்தர போகிறாங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். இதுக்கு வந்து நிறைய நம்ம யூடியூப்பில் வீடியோ பார்த்துருப்போம். ஏதாவது ஸ்வீட் செய்ய போகிறீங்கன்னா வெளியிலேருந்து இதை வாங்கணும் அதை வாங்கணும், வீட்டில் சில திங்ஸ் இருக்காது. பட் இந்த வீடியோவில் இவங்க சொல்லித்தர போகிற விஷயத்துக்கு எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அது என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டில் இப்போ நான் பால்கோவா செய்ய போகிறேன். அதுக்கு வெறும் 4 பொருள் தாங்க, அதிகமாக எதுவும் கிடையாது. அதுக்கு தேவையான பொருள் வந்து பால் பாக்கெட் ஆவின் எடுத்திருக்கேன், 100 கிராம் சர்க்கரை எடுத்துக்கிறேன், ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இப்போ பால் கட் பண்ணி ஊற்றிக்கலாம். பால் ஊற்றியாச்சுங்க. 1/2 லிட்டர் பால் தான் நான் ஊற்றிருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பால் பாக்கெட் வாங்கிட்டு இப்போ 1 லிட்டர் பால் வாங்கினா கூட நீங்கள் அதுக்கு 1/4 கிலோ சக்கரை போட்டால் கரெக்டாக இருக்கும். பால் ஊற்றிட்டு கொஞ்சம் ஐயில் வச்சுக்கோங்க. பாலை வந்து இப்படி கிளறி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால தான் உங்களை கிளறி விட்டுட்டே இருக்க சொல்கிறேன். பால் கொதிக்க கொஞ்சம் லேட் ஆகும், அதனால கிளறி விட்டு இருங்க. கொஞ்சம் பால் சூடாகட்டும். கொஞ்சம் ஐயில் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க, விட்டுறாதீங்க, பக்கத்துலேயே இருந்து செய்யுங்க. நீங்கள் பாருங்கள், பால் கொதிச்சிச்சு. இந்த மாதிரி ஓரத்துலலாம் இந்த மாதிரி ஆடை கட்டுங்க. நீங்கள் அதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் ஐயில் வச்சுட்டு பொங்கி வர சொல்லலாம் நீங்கள் ஸ்லோ பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த பால் திக்னஸாக கட்டி கொஞ்சம் இதுவாக பால் கோசை அளவில் வரத்துக்கு. இங்கே பாருங்கள், பால் கொதிச்சு இந்த மாதிரி ஆடை வருது பாருங்கள். வண்டி கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க, அது அப்போ தான் பொங்குறதுக்கு கொஞ்சம் உள்ளாடங்கும். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க, கொஞ்சம் ஸ்லிம்மை வச்சுக்கோங்க. இந்த ஓரத்தில் இருக்கிறதுலாம் லைட்டாக எடுத்து விடுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும் உங்களுக்கு. ஓகேங்க, பால் கொஞ்சம் திக்னஸாக வந்துச்சு. இதில் வந்து நீங்கள் கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஏலக்காய் போட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டுக்கலாம், கரெக்டாக வந்துடும். சர்க்கரை போட்டு கலர் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. கிளறி விட்டுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு நெய்யை ஊற்றிக்கிங்க. 1 ஸ்பூன் நெய் போதும். ஊற்றிட்டு கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா. கொஞ்சம் திக்காகட்டும். ஸ்லோவிலே வச்சு கொஞ்சம் கிளறிட்டே இருங்க. அவ்வளோதாங்க, பால்கோவா இந்த மாதிரி கெட்டி ஆயிடுச்சுன்னா பால்கோவா ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பவுலில் வச்சுட்டிங்கன்னா, ஆற வச்சுட்டிங்கன்னா சரியாயிடும். பவுலில் வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோதாங்க, பால்கோவா
பால்கோவா ரெடி. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இதை ஆறட்டதுக்கு நம்ம பால்கோவா எப்படி இருக்குது பாருங்க. நான் பால்கோவா எடுத்து பவுலில் போட்டுட்டேன். இது இன்னும் கொஞ்சம் ஆரச்சிங்கன்னா உங்களுக்கு பால்கோவா உதிரியாக தெரியும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.